சொல். அது நம்ம உணர்வுகளோட மொழி வடிவம் அல்லது எழுத்து வடிவம். நம்ம ஒவ்வொரு உணர்வுல இருக்கும் பொழுதும் நமக்குள்ள இருந்து ஒவ்வொரு மாதிரியான வார்த்தைகள் வெளிப்படும். குறிப்பா சொல்லணும்னா, நாம சந்தோஷமா இருக்கும்போது நாம பேசுற வார்த்தைகள் ஒரு மாதிரியும், நாம கோபமா இருக்கும்போது மற்றவங்களை நிந்திக்கிற மாதிரியான வார்த்தைகளும் வெளிப்படும். அதுவே விரக்தியா இருக்கும்போது அபசகுனமான வார்த்தைகள், நிம்மதியா இருக்கும்போது வசீகரமான வார்த்தைகள்னு நம்ம மூளை நாம பேசுற வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கும். நம்ம ஊர்ல ஒரு சில பழமொழிகள் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியுமான்னு இன்னும் நிறைய நிறைய. நம்ம சிலப்பதிகார கண்ணகி கதையில திருடியவனை கொண்டுவான்னு அரசர் சொன்னத திருடியவனை கொன்றுவான்னு திரித்து கேட்டதுல தானே கோவலன் உயிர் போச்சு. கண்ணகியும் மதுரைய எரிச்சதா காப்பியம் சொல்லுது. அதே மாதிரி நம்ம புராண கதையான ராமாயணத்துல இலங்கை போயிட்டு வந்த அனுமன் ராமனை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை கண்டேன் சீதையை என்ற சொல்லுதானே ராமன் ராவண போருக்கு உந்து சக்தியா இருந்ததா வான்மீகி சொல்றாரு. முன்ன வந்த கதையில ஒரு ஆளை கொன்ன சொல்லு பின்ன வந்த கதையில வெல்ல வச்சதா இல்லையா? சொல்லோட முக்கியத்துவத்தை நம்ம வள்ளுவர் அளவுக்கு யாராலையும் சொல்லிட முடியாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. பெரும் எரிச்சலையும் சரும அழகையே முற்றிலும் பாதிக்கிற தீக்காயம் கூட காலப்போக்குல ஆறிப்போனாலும் போயிடும். ஆனா நாம யோசிக்காம பேசுற வார்த்தை நாம யாரை நோக்கி பேசுறோமோ அவங்க மனசை விட்டு மாறுறதே இல்லை. இன்னைக்கு நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வயசு 10,000 வருஷம்னா உங்களால நம்ப முடியுதா? மொழி ஆய்வாளர்கள் சொல்றாங்க, நாம இன்னைக்கு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த கற்கால மனிதர்களோட குரல் வளையங்கள்ல உருவான விதவிதமான ஒளிக்கோர்வைகளோட பரிணமித்த செம்மையான வடிவமா, அதாவது அப்கிரேடட் வெர்ஷன். ஆனா இவ்வளவு பழமையான சிறப்பு வாய்ந்த இந்த சொற்களுக்கு அதுக்குரிய மரியாதையா நாம கொடுக்கிறோம் இல்லதானே? நாம எல்லாரும் 2 வயசுலயே பேச ஆரம்பிச்சிடுறோம். ஆனா பேச கத்துக்கிட்டோமான்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நாக்குல இருந்து வெளியேறும் போது நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு மாதிரியான அதிர்வுகளை கொடுத்துட்டு தான் வெளியேறும். அப்படி ஏற்படுற ஒவ்வொரு அதிர்வும் நம்ம உடல் சீரா இயங்க உறுதுணையா இருக்கிற சக்ரா பாயிண்ட்ஸ் சொல்லக்கூடிய சக்தி முடிச்சுகளை ஒவ்வொரு மாதிரியா தூண்டிவிடும். காலையில எழுந்ததும் மங்கள வாத்தியமான நாதஸ்வரம் கேட்கணும், தூங்குறதுக்கு முன்னாடி மெல்லிசை கேட்கணும்னு சொல்லி வச்சது அதுக்கு தானோ என்னவோ. ஒரே வார்த்தை காலம் காலமா ஒரே மாதிரியா உச்சரிக்கும் போது அதுவே மந்திரமா மாறி போகுது. ஆயிரக்கணக்கானவங்களுக்கு அன்னதானம் போட்டு அவங்க மனசார நல்லா இருங்கன்னு வாழ்த்துறதும் அதே காரணத்துக்காகத்தான். அதுவே பெத்தவங்க மனசார பிள்ளைகளை வாழ்த்துனா அதுக்கு தனி பவர் தான்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல், அந்த குழந்தை கேட்கிற முதல் சத்தம் தன்னோட அம்மா அப்பா சத்தம் தான். அதனால அந்த கரு முதல்ல உயிர் பெற்று கேட்ட அந்த குரல்கள் இந்த மாதிரி நல்ல சொற்கள் சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளோட சக்தி முடிச்சுகள் ஆக்கப்பூர்வமா தூண்டப்படுறதுல ஆச்சரியமே இல்லை. நான் ரொம்ப தனிமையில இருக்கேன், என் கூட பேச யாருமே இல்லைன்றது உங்க பிரச்சனையா இருந்தா உங்களுக்கு பேச தெரியலன்னு தான் அர்த்தம். உங்களோட பேச்சு வழக்க சொற்கள் தேர்வை கொஞ்சம் மாத்தி பாருங்க. சில நாட்கள்லேயே எல்லோரும் விரும்புகிற ஆளா உங்க வட்டாரத்துல நீங்க மாறி போவீங்க. நம்ம பேச்சு நம்மளை பிடிக்காதவங்க கூட கேட்க ஆசைப்படுற அளவுக்கு இருக்கணும்னு மதிப்பிற்குரிய அண்ணாதுரை சொல்றாரு. கலைவாணர் NSK பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை ஒரு முறை ஒரு வேட்பாளருக்கு ஆதரவா பேச சொல்லி அந்த கட்சி கூப்பிட்டு போறாங்க. பிரச்சாரத்துக்கு போனவர் எதிர்கட்சி வேட்பாளருக்கு ஒட்டப்பட்டிருக்கிற போஸ்டர் பேனர் எல்லாம் தடபுடலா இருக்கவே அவரை பத்தி விசாரிச்சுட்டு 1 மணி நேரம் அந்த எதிர்கட்சி வேட்பாளரை பத்தியே கூட்டத்துல புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த எதிர்கட்சி வேட்பாளர் இருக்காரே, அவர் ரொம்பவும் கைராசியான டாக்டர், ஏழைக கிட்ட காசே வாங்க மாட்டாரு, அவருக்கு தெரியாத வைத்திய முறைகளே இல்லை, இவர் கைப்பட்டாலே நோயெல்லாம் குணமாயிடும், அப்படி இப்படின்னு அந்த கட்சிக்காரங்களுக்கு ரொம்பவே சங்கடமா போச்சு. என்னடா இவரை நம்ம செலவு பண்ணி கூட்டிக்கிட்டு வந்தா இவர் அந்த வேட்பாளரை பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசுறாரே, கிடைக்கிற கொஞ்ச நெஞ்ச ஓட்டு கூட கிடைக்காது போலயே அப்படின்னு 1 மணி நேரம் பேசின கலைவாணர் கடைசியா மக்களை பார்த்து
இப்போ நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு திறமைசாலியான டாக்டர் உங்களுக்கு இனிமே கிடைப்பாங்களா? அதனால தான் சொல்றேன், தம்பிக்கு ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. டாக்டரை பத்திரமா இங்கேயே வச்சுக்கங்க. அவ்வளவுதான். அந்த எலெக்ஷன்ல டாக்டர் டெபாசிட் கூட வாங்கல. இதுதான் சொற்களோட சக்தி. கடுமையா கோவப்படுற கஸ்டமர்களை கூட, ஐயா அம்மா கொஞ்சம் உட்காருங்க, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்ற ஒத்தை வார்த்தை சமாதானமாக்கிடும். நாம இன்னொருத்தரை நோக்கி வீசுற வார்த்தைகள் ஒரு கனமான முள்ளுப்பந்து மாதிரி. அதை வாங்கினவங்க இன்னொருத்தர்கிட்ட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கடத்த பார்ப்பாங்க. இது அந்த நாள் முடிகிற வர ஆள் மாத்தி ஆள் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். மேலும் அந்த நாளையே பாழாக்கிடும். மனிதர்களோட சுபாவம் வரிசையா நிறுத்தப்பட்ட தீக்குச்சி மாதிரி தான். அது எப்பவும் பத்திக்க ரெடியா இருக்கும். ஒன்றை பத்த வச்சா போதும், வரிசையா எரிய ஆரம்பிச்சிடும். ஆனா யாராவது ஒருத்தர் அந்த வரிசையில இருந்து கீழே இறங்கிட்டா நமக்கு பின்னாடி வர்ற தீக்குச்சிகள் எல்லாமும் காப்பாற்றப்பட்டுரும். சரி, யார் அந்த ஒருத்தரா இருக்கிறது? வேற யாரு? இவ்வளவு நேரம் இதையெல்லாம் பொறுமையா கேட்ட நீங்க தான். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குரல்ல வள்ளுவர், ஒரு கானகம் நிறைய பழங்கள் பழுத்து தொங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏன் கசக்கிற காயை எடுத்து சாப்பிடுறேன்னு நாம பேசுற கடுமையான சொற்களை குறிப்பிடுறாரு. நல்லதை பேசி நல்லதை பகிர்ந்து, இந்த காணொளி மாதிரி நல்லதை பகிர்ந்து சந்தோஷமான சுற்றத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.